ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து டவுட்டு கேட்டிருந்தீங்க. அதில் மீதமுள்ள 4 கணக்கில் 3 கணக்கு வந்து நான் ஏற்கனவே நடத்தின மாடலில் உள்ளது தான். அதனால் நீங்களே பார்த்துக்கலாம். இந்த ஒரு கணக்கு மட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை மட்டும் பார்க்கலாமே. ஓகே, 200க்கும் 300க்கும் இடையே 6, 8, 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன? இப்போ இது என்ன பண்ணணும்னா 6, 8, 9க்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் வந்து பயப்படாதீங்க, ஈஸியாக தான் இருக்கும். இது 3ஆல் டிவைட் ஆகும். 7 3 6, இந்த 8 அப்படி 3. இதை பெருக்குனீங்கன்னா 72. அப்போ உங்களுக்கு வந்து எல்சிஎம் என்ன வருது? 72. அப்போ அதனுடைய மடங்கு என்னன்னு பார்க்கணும். இப்போ 72 வந்து 2ஆல் பெருக்குனீங்கன்னா ஓகே. அடுத்தது திரும்ப 72 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், 216. அடுத்து 72 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 12 8 4 28. 72 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 2 10 1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? 6 8 9க்கு எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம். எல்சிஎம்னுடைய மடங்கை வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து 200க்கும் 300க்கும் இடையே எத்தனை எண்கள் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இதுல வந்து 200க்கு மேல 300க்குள்ள எத்தனை எண்கள் இருக்கு அப்படின்னா இந்த 2 எண்கள் மட்டுமே உள்ளது. அப்ப ஆன்சர் வந்து 2. ஓகேவா? ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி 2023-24 கேட்கப்பட்ட மேத்ஸ் மற்றும் தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து தனித்தனியாக கட் பண்ண பிடிஎஃப் வந்து கீழே லிங்கில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து தமிழுக்கும் பாலிட்டிக்கும் வந்து டிஏடி டிஎன்பிஎஸ்சிங்கிற சேனலில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவும் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.